இன்று நாம் அலசப் போவது பலருக்கும் பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய, ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா முழு மதிப்பெண்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மயங்கொலிகள். மயங்கொலிகள் இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே பலருக்கும் ஒருவித பயம் வந்துவிடும். ஆனா இதோட அடிப்படையை புரிஞ்சு கொண்டால் இதைவிட எளிமையான இலக்கணம் வேற எதுவும் இல்ல. உண்மைதான். முதல்ல மயங்கொலிகள் என்னன்னு பார்த்துடுவோம். நாம பேசும்போது சில எழுத்துக்களை உச்சரிக்கும் விதம் ஏறத்தாழ, அதாவது கிட்டத்தட்ட ஒண்ணு போலவே ஒலிக்கும். ஆமா, நாம பேசும்போது பெருசா வித்தியாசம் தெரியாது. அட். ஆனா அதை காகிதத்தில் எழுதும்போது அந்த எழுத்துக்களுக்கு இடையேயான பொருளில் மிகப்பெரிய மாறுபாடு இருக்கும். உச்சரிப்பில் மிகச் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள, ஆனா பொருளில் முற்றிலும் மாறுபடும் இந்த எழுத்துக்களை தான் நாம் மயங்கோலிகள் என்று அழைக்கிறோம். இத நாம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா, ஒரு சின்ன உச்சரிப்பு பிழை நீங்க சொல்ல வர ஒட்டுமொத்த அர்த்தத்தையுமே மாற்றிவிடும். தேர்வில் உங்கள் மதிப்பெண்ணை பறிக்க காத்திருக்கும் இந்த மயங்கொலி எழுத்துக்கள் தமிழ் மொழியில் மொத்தம் 8 இருக்கு. கரெக்ட், 8 எழுத்துக்கள். நேர்களே, நீங்க இப்போ குறிப்பு எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த 8 எழுத்துக்களையும் ஒரு பட்டியலாக ஒரு புல்லட் பாயிண்ட்ஸா எழுதிக்கோங்க. ம். அவை நா, 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 லா, ளா, ளா, ரா, ரா. நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நா, அதாவது 3 சுழினா, நா 2 சுழினா, நா நண்டுக்கு வரும் நா, லா குண்டுலா, லா பொதுழா, லா சிறப்புழா, ரா சின்னரா, ரா பெரியரா. இந்த 8 எழுத்துக்கள் தான் நம்முடைய இன்றைய இலக்கு. சூப்பர். இப்போ இந்த 8 எழுத்துகளையும் நீங்க எளிமையா புரிந்து கொள்ள இவற்றை நாம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். சரி. முதல் பகுதி மூக்கொலிகளான நா, நா, நா. இந்த 3 எழுத்துக்களும் பார்ப்பதற்கு வித்தியாசமா இருந்தாலும் ஒலிக்கப்படும் போது எப்படி நம்மை குழப்புதுன்னு பார்ப்போம். இது வாயின் எந்த பகுதியை நாக்கு தொடுவதால் பிறக்குதுன்னு நீங்க ஒருமுறை உணர்ந்து விட்டால் போதும். வாழ்நாள்ல பிழையே வராது. ஆமாம், நிச்சயமா பிழை வராது. ஆனா அதை கண்டுபிடிப்பது எப்படி? ஏன்னா தேர்வில் உட்கார்ந்து கொண்டு நாம சத்தமா சொல்லி பார்க்க முடியாது இல்லையா? அதுக்கு நீங்க சத்தமா சொல்ல வேண்டியதில்லையே. உங்க நாக்கின் அசைவை மனதிற்குள் உணர்ந்தாலே போதும். நேயர்களே, நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இத கொஞ்சம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல ந, அதாவது 3 சுழி ந. உங்க நாவின் நுனியை மேல்வாய் அன்னத்தின் சரியா நடுப்பகுதியை தொடும்படி செஞ்சு ள் என்று உச்சரித்து பாருங்க. நாக்கு நல்லா உள்ளே வளைந்து நடுப்பகுதியை தொடுவதை உங்களால் உணர முடியும். ஆமா, நாக்கு கொஞ்சம் பின்னோக்கி வளையுது. சரியா சொன்னீங்க. அடுத்தது ந, அதாவது 2 சுழி ந. இப்போ உங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது. இது கொஞ்சம் பற்களுக்கு அருகே, ஆனா அன்னத்துல உரசும். ஓ, முன்பகுதி. சரி. மூன்றாவதா ந. நாவின் நுனி உங்க மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்குது. நண்டு அப்படின்னு உச்சரித்து பாருங்க. நண்டு. ஆமா, நாக்கு நேரா சென்று பற்களின் அடியை தொட்டு அழுத்துவதை ரொம்ப தெளிவாவே உணர முடியுது. எக்ஸாக்ட்லி. இது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாக்கின் அசைவை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா தேர்வில் ஒரு வார்த்தையை எழுதும்போது எந்த நா வரும்னு எப்படி ஷட்டென்று முடிவு செய்யறது? இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? இருக்கு. இதற்கென்ன இலக்கணத்துல ஒரு மிகச்சிறந்த சூத்திரம் இருக்கு. அதை ஒரு ரகசிய குறியீடு, அதாவது சீட் கோட் என்றே சொல்லலாம். ஆஹா, அது என்ன விதியோ? தமிழ் இலக்கணத்தில் இணை எழுத்துகள்னு ஒரு விதி இருக்கு. அதாவது சில எழுத்துகள் எப்பவுமே பிரிக்க முடியாத நண்பர்கள் போல ஒன்றாகவே தான் வரும். ஓஹோ. நேயர்களே, இதை கவனமா குறிச்சு வச்சுக்கோங்க. ஆமா, உங்க வார்த்தைகளில் தகரம் வந்தா அதுக்கு அருகில் எப்போதுமே நா, அதாவது 3 சுழி நா தான் வரும். வேறு எந்த நாவும் வராது. இத நினைவில் கொள்ள டன்னகரம் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க. டன்னகரம். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா கண்டம், வண்டி, நண்டு. இந்த எல்லா வார்த்தைகளிலும் டா அல்லது டி வருவதற்கு முன்னாடி 3 சுழி இணா இருப்பதை கவனிங்க. இது இயற்கையான நாக்கின் அசைவிலிருந்து உருமான ஒரு அறிவியல் பூர்வமான விதி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதே போல தகரத்திற்கு அருகில் எப்போதும் நா தான் வரும் இல்லையா? ஆமாம், இதை தன்னகரம் என்று சொல்லலாம். எடுத்துக்காட்டா பந்து, சந்தம், சொந்தம். நேர்களே, நீங்களே சொல்லி பாருங்க. நு சொல்லும்போதும் சரி, து சொல்லும்போதும் சரி, உங்க நாக்கு பல்லின் அடியை தான் தொடும். மிகச்சரி. கடைசியாக ரா கரத்திற்கு அருகில் எப்போதும் 2 சுழி எனாதான் வரும். இது ரன்னகரம்.
ஓ, ரன்னகரம். எடுத்துக்காட்டா மன்றம், நன்றி, கன்று. அப்போ இந்த விதியை நீங்க நினைவில் வச்சுக்கிட்டா மன்றம் எழுதுவதற்கு எந்த நா போடுவது என்ற குழப்பமே வராது. ரா வருதா, கண்ணை மூடிக்கிட்டு 2 சுழியனா போட்டிடலாம். எக்ஸாக்ட்லி. இந்த விதிகள் ஏன் அவ்வளவு முக்கியம்னு ஒரு தேர்வாளரின் கோணத்திலிருந்து பார்த்தோன்னா தான் புரியும். இந்த நாவ மாத்தி எழுதுனா அதோட பொருள் எப்படி விபரீதமா மாறும்னு பாப்போம். ஆமா, மதிப்பெண் எங்க போகும்னு தெரிஞ்சுக்கணுமே. வானம் அப்படின்னு 3 சுழி நா போட்டு எழுதுனா அது வானத்தில் வெடிக்கும் வெடிய குறிக்கும். ஆனா வானம் என்று 2 சுழி நா போட்டு எழுதுனா அது ஆகாசம் அல்லது ஆகாயம் என்பதை குறிக்கும். அடடே, தீபாவளிக்கு வானம் வாங்கினேன் என்று 2 சுழி நா போட்டு எழுதினா அது எவ்ளோ பெரிய பிழையா மாறும்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அது ஒரு பெரிய காமெடி ஆயிடும். அதே போலத்தான் பனி மற்றும் பணி. பணி என்று 3 சுழி நா பயன்படுத்தினால் அது நாம செய்யும் வேலைய குறிக்கும். அரசு பணி என்று சொல்வோம் இல்லையா, அது. ஆமா, ஆனா பனி என்று 2 சுழி நா பயன்படுத்தினால் அது குளிர்காலத்தில் பெய்யும் குளிர்ச்சியான பனியை குறிக்கும். டிசம்பர் மாதத்தில் பனி பெய்தது என்பதை 3 சுழி நா போட்டு பனி பெய்தது என்று எழுதினால் வாக்கியத்தின் அர்த்தமே மொத்தமா சிதைந்துவிடும். கரெக்ட். சரி, இப்போ நாம பகுதி 2க்கு செல்வோம். இது பலருக்கும் ரொம்பவே சவாலாக இருக்கக்கூடிய ல, ழ, ழ என்ற 3 எழுத்துகள். இந்த 3 எழுத்துகளும் ஆமா, இவை எப்படி பிறக்கின்றன, இவற்றின் பேர்க்காரணங்கள் என்னன்னு விரிவாக பார்ப்போம். முதல்ல ல, அதாவது குண்டுல எப்படி பிறக்கிறது? எப்படி பிறக்கிறது? உங்க நாக்கின் இரு பக்கங்கள் சற்று தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் பிறக்கும். பல் என்று சொல்லி பாருங்க. நாக்கின் ஓரங்கள் தடித்து பல்லின் அடியை தொடுவதை நீங்க உணரலாம். பல். ஆமா. அடுத்து ழ, அதாவது பொது ழ. இது எப்படி பிறக்கிறதுனா நாக்கின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும். எக்ஸாக்ட்லி. பற்களுக்கு பின்னால் இருக்கும். ஆனா ப்ள சொல்லும்போது நாக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி அன்னத்தின் நடுவே தொடும். பள்ளி அப்படின்னு சொல்லி பாருங்க, நாக்கு எப்படி வளைந்து உள்ளே போகுதுன்னு புரியும். ரொம்ப அழகா விளக்குனீங்க. மூன்றாவதா, தமிழுக்கே உரித்தான, தமிழின் அடையாளமாகவே கருதப்படும் சிறப்பு எழுத்தான ழ. ஆமா, சிறப்பு ழகரம். இது எப்படி பிறக்கிறது? நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை வருவடுவதால் பிறக்கும். இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான, ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு இலக்கண உண்மை ஒன்னு இருக்கு. அது என்ன? ல மற்றும் ழ இரண்டும் வாயின் கிட்டத்தட்ட ஒரே இடத்தில்தான் ஒலிக்கப்படுகின்றன. அப்படியா? ஆமா, ஆனா ல சொல்லும்போது நாக்கு அன்னத்தை தொட்டு அழுத்தும், ழ சொல்லும்போது நாக்கு அன்னத்தை தொடாமல் அதை மிகவும் மிருதுவா வருட வேண்டும். பழம் அப்படின்னு சொல்லும்போது நாக்கு எப்படி வருடுகிறதுன்னு கவனித்து பாருங்க. பழம் ரொம்ப சூப்பரான விளக்கம். ஆனா இதெல்லாம் உச்சரிப்புக்கான விதிகள். ஒரு தேர்வெழுதச் செல்லும்போது இதை எப்படி இலக்கண பெயர்களோடு ஞாபகம் வச்சுக்கிறது? இது நிறைய பேருக்கு இருக்கும் சந்தேகம்தான். இதற்காக பலரும் கஷ்டப்படுறத பார்த்திருக்க. நேயர்களே, இதோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ட்ரிக். நிமோனிக்ஸ். இந்த எழுத்துகளின் வடிவங்களை வச்சு நாம இவற்றின் இலக்கண பெயர்களை ஈஸியா நினைவில் வச்சுக்கலாம். வடிவங்களை வச்சா? ஆமாம். லா என்ற எழுத்த பாருங்க. அது பார்ப்பதற்கு வா என்ற எழுத்தைப் போலவே கீழிருந்து வளைந்து ஆரம்பிக்கிறதா? அதனால் இலக்கணத்தில் இதை வகர லகரம் என்று அழைக்கிறார்கள். அட, மிக அருமையான எளிமையான நினைவுக்குரியது. அதே போல ழ என்ற எழுத்த பாருங்க. அது பார்ப்பதற்கு உள்ளேயே வளைந்து நா என்ற எழுத்தைப் போலவே இருப்பதால் இதை நகர லகரம் என்று இலக்கணவியலாளர்கள் சொல்றாங்க. எந்த எழுத்தைப் போல ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்க. மா என்ற எழுத்தைப் போல ஆரம்பித்து தானே வளைந்து கீழே செல்கிறது. ஆமாம். அதனால இலக்கண முறைப்படி இதை மகர லகரம் என்று கூறுகிறோம். இது மிகவும் சுலபம். வளன்னா வகர லகரம், ழனா லகர லகரம், மா ழனா மகர லகரம். இந்த வடிவ ஒற்றுமையை மட்டும் உங்க மனக்கண்ணில் பதிய வச்சுக்கோங்க. தேர்வில் 1 மதிப்பெண் நிச்சயம் உங்கள் கைவசம். அருமை. இந்த லா, ழ, ழ மாறுபட்டால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகள் தேர்வு கண்ணோட்டத்தில் மிக முக்கியமானவை. நேயர்களே, சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். கண்டிப்பா. முதல் குறிப்பு விலை மற்றும் இலை. விலை, அதாவது குண்டுலா போட்டால் ஒரு பொருளின் மதிப்பு, காஸ்ட். ஆனா இலை என்றால் செடியின் இலை, லீஃப். இரண்டாவது குறிப்பு விலை மற்றும் இலை. விலை
பொதுள்ளா போட்டால் ஒன்றை உண்டாக்குதல் அல்லது விளைவித்தல், டு ப்ரொடியூஸ். இழை என்றால் உடல் மெலிந்து போதல், டு பிகம் தின். ஓகே. மூன்றாவது குறிப்பு விழை மற்றும் இழை. விழை சிறப்பிழா போட்டால் ஒன்றை விரும்புதல், டு டிசையர். இழை என்றால் நூல் இழை, த்ரெட். அடுத்ததாக பகுதி 3க்குச் செல்வோம். ரா ரா. இது வல்லினமும் இடையினமும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான பகுதி. ஆம், ரா அதாவது சின்னரா மற்றும் ரா பெரியரா. இந்த இரண்டு எழுத்துக்களும் நாக்கின் அசைவை பொறுத்து முற்றிலும் வேறுபடுகின்றன. எப்படி? ரா உச்சரிக்கும் போது நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை, அதாவது முன்பகுதியை லேசாக தொட்டு வருவதால் பிறக்குது. இதில் பெரிய அழுத்தம் இல்லை. இலக்கணப்படி இது மென்மையாக ஒலிக்கும் ஒரு இடையினை எழுத்து. ஓ, அதனால இதை இடையின ரகரம் என்று அழைக்கிறோமா? சரியா சொன்னீங்க. அப்படியென்றால் ர எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும்? இது ஒரு வல்லின எழுத்து இல்லையா? ஆமாம், இது வல்லினம் என்பதால் இதற்கு கொஞ்சம் வலிமை, அழுத்தம் தேவை. ர உச்சரிக்கும்போது நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை நன்றாக உரசும்போது பிறக்கிறது. ஆமாம், ரா நல்லா அதிருது. கரெக்ட். இது கொஞ்சம் அழுத்தமாக அதிர்வோடு ஒலிக்கும். இலக்கணப்படி இது ஒரு வல்லின எழுத்து. எனவே இதை வல்லின ரகரம் என்று அழைக்கிறோம். இதற்கான பொருள் வேறுபாட்டையும் சில உதாரணங்கள் மூலம் பார்த்துருவோம். ஏரி என்று இடையின ரகரம், அதாவது சின்ன ர பயன்படுத்தினால் அது தண்ணீர் தேங்கியிருக்கும் நீர்நிலை. லேக். ஆமாம். அதுவே ஏரி என்று வல்லின ரகரம் பெரிய ர பயன்படுத்தினால் அது படிக்கட்டில் மேலே ஏறிச் செல்வதை குறிக்கும் வினைச்சொல். கிளைம்பிங். அதேபோல கூரை சின்னரா என்றால் வீட்டின் மேலிருக்கும் கூரை. ரூஃப். ஆனா கூரை பெரியரா என்றால் முகூர்த்தப் புடவை அல்லது ஆடையை குறிக்கும். பிரைடல் சாரி. கூரை புடவை என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லவா? அதுதான். சூப்பர். இதுவரை நாம மயங்கொலிகளின் 8 எழுத்துக்களையும் அவை பிறக்கும் இடங்களையும் நினைவுக்குறிகளையும் பொருள் வேறுபாடுகளையும் மிக விரிவாக பார்த்துவிட்டோம். ஆமாம், இந்த தகவல்கள் அனைத்தையும் நீங்க ஒரு கையேடு போல உள்வாங்கியிருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த தகவல்கள் எல்லாம் மூளையில் எந்த அளவுக்கு பதிந்திருக்கிறது என்று சோதித்து பார்க்க வேண்டாமா? நேயர்களே, இப்போ உங்களுக்கான தேர்வு நேரம். ஆஹா, ராபிட் ஃபயர். ஆமாம். ரெடியா? முதல் சுற்றுக்கு தயாராகுங்கள். இது அடிப்படை இலக்கண விதிகளை பற்றிய சுற்று. ஆரம்பிக்கலாமா? கேள்வி 1. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள, ஆனா பொருள் மாறுபடும் ஒலிகளை எவ்வாறு அழைப்போம்? அதுதான் மயங்கொலிகள். மிகச்சரி. தமிழ் மொழியில் உள்ள மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8 எழுத்துகள். அந்த 8 மயங்கொலி எழுத்துகள் எவை? ந, 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 ல, ள, ள, ர, ர. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நடுப்பகுதி என்பதை கவனிக்கவும். ந 3 சுழி ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து. ந 2 சுழி ந. இப்ப நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்க பதிலளிங்க. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பது என்ன எழுத்து? அது நா. நண்டுக்கு வரும் நா. தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் இணை எழுத்துக்கள் விதியிலிருந்து ஒரு கேள்வி. தகரத்தை அடுத்து வரும் நாகரம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? தன்னகரம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் எவ்வாறு அழைக்கப்படும்? தன்னகரம். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ரன்னகரம். அருமை. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? ல. குண்டுல. இப்போ 2ஆம் சுற்று. இது வடிவங்களை அடிப்படையாகக் கொண்ட நினைவுக்குறிகள் பற்றிய சுற்று. வா போல இருப்பதால் ல என்ற எழுத்தின் இலக்கணப் பெயர் என்ன? வகர லகரம். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து ல. பொதுளா. ல என்ற எழுத்தின் இலக்கணப் பெயர் என்ன? லகர லகரம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து அன்னத்தை மிருதுவாக வருடுவதால் பிறக்கும் எழுத்து எது? ழ. சிறப்புழா. தமிழுக்கே சிறப்பான மயங்கொலி எழுத்து என்று எதை கூறுவார்கள்? சிறப்பு லகரம். எந்த 2 எழுத்துகளும் வாயின் கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் ஒலிக்கப்படுகின்றன? இது ஒரு ட்ரிக்கான கேள்வி. லா மற்றும் ழா. மா போல ஆரம்பிப்பதால் ரா என்ற எழுத்தின் இலக்கணப் பெயர் என்ன? மகர லகரம். நாவின் நுனி மேலண்ணத்தில் முதல் பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ர. சின்னரா.
இலக்கண அடிப்படையில் ரா என்பது வல்லினமா இடையினமா? இது மென்மையாக ஒலிக்கும் இடையினம், எனவே இடையின ரகரம். நாவின் நுனி மேலண்ணத்தில் மையப்பகுதியை உரசும்போது பிறக்கும் எழுத்து. ர பெரிய ர. ரா என்பது வல்லினமா இடையினமா? அழுத்தமாக ஒலிக்கும் வல்லினம், எனவே வல்லின ரகரம். 3ஆம் சுற்றுக்குச் செல்வோம். இது வார்த்தைகளின் பொருளைக் கண்டறியும் சொல்போர், வேர்ட் பேட்டில். நான் 2 வார்த்தைகளைச் சொல்வேன், சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். வானத்தில் விடிக்கும் விடிக்கு சரியான சொல் எது? வானமா 3 சுழியினா அல்லது வானமா 2 சுழியினா? வானம் 3 சுழியினா. ஆகாயத்தை குறிக்கும் சொல். வானம் 2 சுழியினா. வேலையை குறிக்கும் மயங்கொலிச் சொல். பனி அல்லது பனி. பனி 3 சுழியினா. குளிர்ச்சியை குறிக்கும் சொல். பனி 2 சுழியினா. ஒரு பொருளில் மதிப்பை குறிக்கும் சொல் விலை அல்லது விலை. விலை குண்டுலா. உண்டாக்குதல் என்ற பொருளைத் தரும் சொல் விலை அல்லது இலை. விலை பொதுளா. விரும்பு என்ற பொருளைத் தரும் சொல் விளை அல்லது விலை. விழை சிறப்புழா. நீர்நிலையை குறிக்கும் சொல் ஏரி அல்லது ஏரி. ஏரி சின்னரா. வீட்டின் மேல் பகுதியை குறிக்கும் சொல் கூரை அல்லது கூரை. கூரை சின்னரா. இப்போ 4வது மற்றும் இறுதிச் சுற்று. பாடப்புத்தகத்தின் மதிப்பீட்டு பகுதியிலுள்ள கோடிட்டு இடங்களை நிரப்புதல் மற்றும் பிழை திருத்துதல். நான் கேட்கிறேன், சிரம் என்பது என்ன? தல குண்டுலா அல்லது த பொதுளா? தலை குண்டுலா. இலைக்கு வேறு பேர் என்ன? த அல்லது தழா? தழை சிறப்புழா. வண்டி இழுப்பது எது? காளை அல்லது காலை? கழை. கடலுக்கு வேறு பேர் என்ன? பறவை அல்லது பறவை? பறவை சின்னரா. பறவை வானில் என்ன செய்தது? பறந்தது அல்லது பறந்தது? பறந்தது பெரியரா. கதவை மெல்லத் திறந்தான் அல்லது திறனதான்? திறந்தான் பெரியரா. பூ என்ன வீசும்? மனம் அல்லது மனம்? மனம் 3 சுழி மா. புலியின் என்ன சிவந்து காணப்படும்? கண் அல்லது கண்? கண் 3 சுழி நா. குழந்தைகள் என்ன விளையாடினர்? பந்து அல்லது பந்து? பந்து. வீட்டு வாசலில் என்ன போட்டனர்? கோலம் அல்லது கோலம்? கோலம். மிகச் சிறப்பான பதில்கள். இந்தச் சுற்றின் இறுதிப் பகுதியாக 3 பிழை திருத்தும் கேள்விகள். நான் முற்றிலும் தவறான ஒரு வாக்கியத்தை சொல்வேன். நீங்க அதை இலக்கணப் பிழையின்றி சரியாகச் சொல்ல வேண்டும். முதல் வாக்கியம், என வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மைம் வீசின. இதை எப்படி சரியாக எழுதுவது? இது மிகவும் சுலபம். சரியான வாக்கியம், என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. 2வது பிழை, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதை சரி செய்தால் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. கடைசி பிழை வாக்கியம், தற்திருவிழாவிற்குச் சென்றனர். இதன் சரியான வடிவம், தேர் திருவிழாவிற்குச் சென்றனர். மிக அருமையாக இந்த 40 கேள்விகள் கொண்ட துரித சுற்றை முடிச்சிட்டோம். நேயர்கள் இந்த கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு மனப்பாடம் செஞ்சுக்கிட்டாலே தேர்வில் மயங்கொலிகள் பகுதியில் முழு மதிப்பெண்களையும் பெற்றுவிடலாம். எந்த கேள்வியும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஆமா.